தவறாதீர்கள். கவரிப்பேட்டை அருகே ரயில் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தடம் புரண்ட 8 பெட்டிகள் ஏற்கனவே அகற்றப்பட்டுவிட்ட நிலையில் எஞ்சிய பெட்டிகளையும் கிரேன் மூலம் அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது. 16 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மீட்பு பணி தொடர்கிறது. கவரிப்பேட்டையில் ரயில் விபத்து நேரிட்ட இடத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு வல்லுநர் குழு மற்றும் என்ஐஏ குழுவினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தடம் புரண்ட ரயில் பெட்டிகள் மற்றும் தண்டவாளங்களில் மோப்பநாய் உதவியோடு அவர்கள் தடயங்களை சேகரித்தனர். விபத்துக்கு நாசவேலை காரணமா என்ற கோணத்தில் என்ஐஏ விசாரித்து வருகிறது. விபத்துக்குள்ளான பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஓட்டுநர் சுப்பிரமணி மற்றும் உதவி ஓட்டுநர் ராம் அவதார் மீனா ஆகியோரிடம் ரயில்வே போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மோதுவதற்கு முன்னரே ரயில் தடம் புரண்டதா, சதிவேலை ஏதேனும் இருக்கலாமா என்பது உள்ளிட்ட கோணங்களில் அவர்களிடம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. கவரிப்பேட்டை ரயில் விபத்து காரணமாக 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. பல ரயில்கள் தாமதத்தால் அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவரிப்பேட்டையில் விபத்து நடந்த பகுதியில் இன்றிரவு 9 மணி முதல் வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RM சிங் தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் தண்டவாள சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ரயில் விபத்து நாள்தோறும் நடக்கும் நிகழ்வாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கவரிப்பேட்டை விபத்துக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 56,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,120 ரூபாய் ஆகும். வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 103 ரூபாயாக உள்ளது. கோவை, நீலகிரி, தஞ்சை, திருவாரூர், நாகை உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கனமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். வரும் 15ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. காரைக்குடியில் கனமழையால் மூழ்கிய ரயில்வே சுரங்கப்பாதையில் சிக்கியவரை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்டனர். உயிரிழந்தவர் பீட்டர் என்றும் அவர் பெயிண்டராக பணியாற்றி வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. போடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக கொட்டக்குடி ஆற்றை மக்கள் கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர். காரைக்குடி பகுதியில் 2 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. இதனால் அங்குள்ள குளங்கள், ஊரணிகள், கண்மாய்கள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. நாட்டார் கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்கிறது. திருக்கோவிலூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கனமழை பெய்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காலை முதல் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில் திருக்கோவிலூர், அரகண்டநல்லூர், தேவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது. நடப்பு கல்வியாண்டுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கால அட்டவணை வரும் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்புக்கும் அதே நாளில் அட்டவணை வெளியாக உள்ளது. டெல்லி முதலமைச்சர் அதிஷிக்கு சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள அரசு பங்களாவை பொதுப்பணித்துறை முறைப்படி ஒதுக்கீடு செய்துள்ளது. கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தபோது பயன்படுத்தி வந்த அந்த பங்களாவுக்கு அதிஷி முன்னறிவிப்பின்றி குடிபெயர்ந்ததால் அந்த பங்களாவுக்கு சீல் வைக்கப்பட்டிருந்தது. ஹரியானாவில் 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கும் பாஜக அரசு வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளது. நயாப் சிங் சைனியே மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. துபாயிலிருந்து கோழிக்கோடு சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக கோவை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வானிலை சீரான பின்னர் அந்த விமானம் கோழிக்கோடு சென்றது. ஒன்றிய அரசு கேட்டுள்ள சில விவரங்களை தமிழக அரசு வழங்கியவுடன் கல்விக்கான நிதி விடுவிக்கப்படும் என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் ரயில்வே துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றார்.
குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் இன்றிரவு சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுகிறது. இதற்காக தூத்துக்குடி மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். 4000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உலக புகழ்பெற்ற மைசூர் தசரா விழாவை காண வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் மைசூர் நகரை உற்சாகமாக வலம் வந்தனர். அரண்மனை சாலை மற்றும் நகரின் பல பகுதிகளை சுற்றி பார்த்த மக்கள் சாரட் வண்டிகளில் பயணிப்பது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே நரசிபுரத்தில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை வாழைத்தோட்டம், வெங்காய செடி மற்றும் வீடுகளை சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊருக்குள் உலா வரும் ஒற்றை காட்டு யானையை விரட்ட ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். விஜயதசமியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோயில்கள் மற்றும் பள்ளிகளில் ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரிசியில் அ என எழுத வைத்தும் தங்க ஊசியால் நாக்கில் ஓம் என எழுதியும் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கி வைத்தனர். தென்காசியில் உள்ள குற்றாலநாதர் கோயிலில் ஐப்பசி மாத விழாவை முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மானாமதுரை உள்ளிட்ட வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நெல் நடவு பணிகள் தொடங்கியுள்ளது. சுமார் 8000 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பணிகளில் இயற்கை உரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. குலசேகரப்பட்டினம் தசரா விழாவுக்காக நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பக்தர்கள் தங்கியிருந்த ஓலை குடிசையில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்தது. அப்போது சமையல் பணிக்காக தங்கியிருந்தவர்கள் வெளியேறியதால் அவர்கள் உயிர் தப்பினர். ஆனால் கூடாரத்தில் நிறுத்தப்பட்ட 7 பைக்குகள் தீக்கிரையாகியது. சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதாக கூறி ஆபாச போட்டோக்களை எடுத்து 20 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய தனியார் வங்கி மேலாளர் சதீஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். புகாரின் பேரில் சதீஷ்குமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை அருகே உரல்பட்டி கிராமத்தில் நேற்றிரவு தகர சீட்டாலான சுப்பிரமணி என்பவரின் வீட்டின் மீது மின்னல் தாக்கியது. இதில் வீட்டில் உள்ள அனைத்து மின்சாதன பொருட்களும் தீயில் கருகியன. அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் விதிகளை மீறி அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை பயன்படுத்திய தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட 16 வாகனங்களுக்கு 2,07,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதிக ஒலி எழுப்பும் வாகனங்கள் குறித்து போக்குவரத்து துறையினர் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். குளித்தலை அருகே கருங்கலாப்பள்ளியில் மாமனாரை கத்தியால் குத்தி கொன்ற மருமகன் ராஜேந்திரனை போலீசார் கைது செய்தனர். மது பழக்கத்திற்கு அடிமையான ராஜேந்திரனை மனைவி பிரிந்த நிலையில் சேர்த்து வைக்க கோரி மாமனாரோடு நடைபெற்ற தகராறில் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது. தென்காசி சங்கரன் கோவில் அருகே பள்ளி மாணவர்களுக்கான அரசு ஆண்கள் விடுதியில் அனுமதியின்றி நுழைந்து மாணவர்களை அடித்து துன்புறுத்தி வந்த ஆசிரியை சுப்புலட்சுமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. திருப்பூரில் உள்ள சர்க்கார் பெரியபாளையத்தில் மனைவியுடன் சேர்த்து வைக்க கோரி செல்போன் டவரில் ஏறி தற்கொலைக்கு முயன்ற கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மிரட்டல் விடுத்த விஜயகுமாரை கீழே இறக்கி மனைவியுடன் சேர்த்து வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் விஜயதசமியையொட்டி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளை சேர்க்க வந்த பெற்றோர் முளைப்பாரி எடுத்து வந்தனர். அவர்களை அங்கன்வாடி ஊழியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நெல்லில் குழந்தைகளை அ என எழுதி ஏடு தொடங்குதலில் அவர்கள் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் கீழ்பவானி வாய்க்கால் பகுதிகளுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 18,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கீழ்பவானி பாசன பகுதிகளில் நெல் நடவு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விஜயதசமியையொட்டி கும்பகோணத்தில் உள்ள பல்வேறு மழலையர் பள்ளிகளில் குழந்தைகள் நவதானியங்களில் உயிர் எழுத்துக்களை எழுதி கல்வி கற்க தொடங்கினர். நிகழ்ச்சியின் போது சில குழந்தைகள் ஆர்வத்துடன் அ முதல் அக் வரை எழுதி அசத்தினர். சிறுவாணி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 41 கன அடியிலிருந்து 42.8 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக 99 மில்லியன் லிட்டர் அளவு நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். குமரியில் விடிய விடிய பெய்த தொடர் மழையால் காளிகேசம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காளிகேசம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்த்து வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயிலில் உள்ள வடபெருங்கோவிலுடையான் புரட்டாசி பிரம்மோற்சவம் செப்பு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருத்தேரில் எழுந்தருளிய வடபெருங்கோவிலுடையானை பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷத்தோடு வடம் பிடித்து இழுத்தனர். சென்னையில் தமிழக கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற சென்னை வருவாய் மாவட்ட அணிகளுக்கு இடையிலான பாரதியார் தின எரிபந்தாட்ட போட்டியில் மாணவிகளுக்கான 3 பிரிவிலும் முகப்பேர் வேளாம்பாள் பள்ளி கோப்பையை தட்டிச் சென்றது. 19 வயது மாணவர் பிரிவில் சோழிங்கநல்லூர் சாக்ரஹார்ட் அணி முதலிடம் பிடித்தது. ஆயுத பூஜையை ஒட்டி கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தன்னுடைய வீட்டில் உள்ள கார்களுக்கு பூ பொட்டு வைத்து வழிபட்டார். மக்களுக்கு தசரா வாழ்த்தையும் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். தென்கிழக்கு மொரோக்காவில் கடந்த 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக எப்போதும் வறட்சியாக காணப்படும் சஹாரா பாலைவனம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சஹாரா பாலைவனத்தில் உருவாகியுள்ள திடீர் குளங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தசரா கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. ராவணனை வதம் செய்யும் நிகழ்வுக்காக ராட்சத உருவ பொம்மைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்காக இசை புயல் AR ரஹ்மான் 30 நிமிட இசை நிகழ்ச்சியை வீடியோ பதிவாக உருவாக்கி அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. AR ரஹ்மானின் இந்த இசை வீடியோவில் அவர் இசையமைப்பில் ஹிட்டான முக்கிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சசிகுமார் நடித்திருக்கும் நந்தன் திரைப்படம் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி வெளியான இந்த படத்தில் சுதி பெரியசாமி, சமுத்திரக்கனி, பாலாஜி, சக்திவேல் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பிரதீப் ரங்கநாதன் நடித்திருக்கும் டிராகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக படக்குழு ஏற்கனவே தெரிவித்துள்ளது. பகத் பாசில் நடித்திருக்கும் புகையின் வில்லா படத்தின் ட்ரெய்லரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர். மலையாளத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த படம் வரும் 17ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளிலும் வென்று தொடரை கைப்பற்றிவிட்ட இந்திய அணி T20 தொடரை முழுமையாக கைப்பற்ற ஆயத்தமாகி வருகிறது. வுகான் ஓபன் டென்னிஸில் சீனாவின் ஜெங் கின்வென் இத்தாலியின் பாவோலினை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இவர்களிலான ஆட்டம் 3 செட்கள் வரை நீடித்தது. ஷாங்காய் டென்னிஸை காண வந்த பிரபல வீரர் ரோஜர் ஃபெடரருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரங்கிற்கு வெளியே திரண்ட குழந்தைகளில் பலருக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டவாறு ஆட்டோகிராஃப் போட்டு உற்சாகப்படுத்தினார். அர்ஜென்டினா வெனிசுலா அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை கால்பந்து தகுதி போட்டி டிராவில் முடிந்தது. தென் அமெரிக்க கண்டத்துக்கான இந்த தகுதி சுற்றில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. சென்னை அருகே ஏற்பட்ட ரயில் விபத்து குறித்து கவலை தெரிவித்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ரயில் விபத்துகளில் இருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சாடியுள்ளார். எத்தனை குடும்பங்கள் ரயில் விபத்துகளில் இன்னும் அழிய வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் அருகே கவரைப்பேட்டை ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் மீது மைசூரிலிருந்து பீகார் நோக்கி புறப்பட்ட பயணிகள் ரயில் மோதிய விபத்து தொடர்பாக கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். லெபனானில் உள்ள ஐநா தலைமையகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநாவின் அமைதி காக்கும் பணியில் 600 இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அனைவரும் ஐநாவின் மாண்பை மதிக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. காஷ்மீரில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஜம்மு காஷ்மீரில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய அரசு அமைய புதன்கிழமை வரை காத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புதிய புகார் ஒன்றை அளித்துள்ளது. ஹரியானாவில் 20 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்த வாக்குப்பெட்டிகளில் 90% வரை சார்ஜ் இருந்ததால் காங்கிரஸ் சந்தேகம் எழுப்பியுள்ளது. மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து மேற்கு வங்க அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போராட்டங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அறிக்கை வெளியாகியுள்ளது. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் குண்டுவீச்சு பயிற்சியில் ஈடுபட்ட போது ஷெல் குண்டு வெடித்து 2 அக்னி வீரர்கள் பலியாகியுள்ளனர். அக்னி வீரர்கள் கோஹில் விஸ்வராஜ் சிங் மற்றும் சைபத் சித் ஆகியோர் உயிரிழந்துவிட்டனர். கேரளாவில் போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்ட விவகாரத்தில் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் நடித்த நடிகர் ஸ்ரீநாத் பாசியிடம் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. மேலும் நடிகை பிரியாகா மார்டினிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக அக்கட்சி எம்எல்ஏக்களே பொதுவெளியில் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருவதால் உட்கட்சி பூசல் அம்பலமாகியுள்ளது.
தியோரி தொகுதி எம்எல்ஏ பிரிஜ் பிகாரி படேரியா, மாகஞ்ச் தொகுதி எம்எல்ஏ பிரதீப் பட்டேல், பதான் தொகுதி எம்எல்ஏ அஜய் ஆகியோரை போர்க்கொடி தூக்கியுள்ளனர். நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் போர் விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வர இருக்கும் நிலையத்தில் தரையிறங்கிய இந்திய விமானப்படையின் விமானத்தின் மீது நீர் பீய்ச்சி கிடைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிறுவனமான போயிங் 17,000 பேரை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் நிலையில் 777X விமான டெலிவரி தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் கொட்டிய கனமழையால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அந்நாட்டில் வெளுத்து வாங்கிய கனமழையால் செயின்ட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திரும்பும் திசையெல்லாம் தண்ணீர் காடாக காட்சியளிப்பதால் மக்கள் வீடுகளின் மேல் தளங்களில் வசித்து வருகின்றனர். சிலி நாட்டில் உள்ள பழங்கால தேவாலயம் ஒன்றில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த தேவாலயம் பெருமளவில் சேதமுற்ற நிலையில் தீ விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புளோரிடாவை தாக்கிய மில்டன் புயலால் அங்குள்ள பேஸ்பால் மைதானத்தின் கூரைகள் கிழிந்து உருக்குலைந்து காட்சியளிக்கிறது. இதனை சரி செய்ய பல வாரங்களுக்கு மேல் தேவைப்படும் என்று அந்த மைதான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லாஸ்லியா மற்றும் யூடியூப் மூலம் பிரபலமான ஹரி பாஸ்கர் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. அருண் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கும் இந்த படத்திற்கு ஓஷோ வெங்கட் இசையமைத்திருக்கிறார். தெரி திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் திரைப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. அட்லி இயக்கியுள்ள இந்த படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார். வருண் தவான், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். செய்திகள் வழங்கியோர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில், மில்கி மிஸ்ட் பன்னீர், மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பாசமாய் நேசமாய் தீபாவளி கொண்டாட்டம், ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 1+1 ஆஃபர், விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, ஜிஆர்டி தங்க தீபாவளி ஆஃபர், தங்கத்திற்கு வெள்ளி இலவசம். இனி ஒவ்வொரு வீடும் கேஏஜி டைல்ஸ் வீடாகட்டும். ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ், விடியம் ஃபார் தி ஜாய் ஆஃப் குக்கிங் வாக் V1, லலிதா ஜுவல்லரி தீபாவளி ஆஃபர் மற்றும் ஜிஆர்பி கிளென் அல்ட்ரா ஸ்லிம் கிளாஸ் குக்டாப்ஸ் 40 மில்லிமீட்டர் உயரம் மற்றும் 8 மில்லிமீட்டர் டஃபன் கிளாஸ் இதற்களிக்கிறது ஒரு ஸ்லீக் லுக்கை. இதில் நீண்டகாலம் உழைக்கும் ஃபோர்ஜ் பிராஸ் பர்னர்ஸ் உள்ளது. பர்னர்ஸ் மற்றும் கிளாஸ் மீது 5 வருட வாரண்டி உண்டு. எனவே இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் கிளென் அல்ட்ரா ஸ்லிம் குக்டாப். பெறுங்கள் 30% தள்ளுபடி மற்றும் ஒரு ஹேண்ட் மிக்சர் முற்றிலும் இலவசமாக. ஏ ப்ரோ, கீழே வா போலாம். 5 நிமிஷம் இரு. தலைமுடி கலர் பண்ணணும். தலைமுடி கலர் இப்ப வா. அதுவும் 5 நிமிஷத்துலயா? சான்ஸே இல்ல. ஹலோ 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 கட் ஆயிடுச்சா? நீ எப்பவும் லேட் தான். 5 நிமிஷம் எப்பவாவது 5 நிமிஷமா இருந்திருக்கா? ஆனா எப்படி? கோத்ரேஜ் செல்ஃபி ஷாம்பூ ஹேர் கலர். ஷாம்பூ மாதிரி ஈஸி, 5 நிமிஷத்துல நரைச்ச முடி மறைஞ்சிரும். மாப்பிள்ள, ஒரு 3 லட்ச ரூபாய் கடனா கிடைக்குமா? அது இருந்தா நான் ஏன்டா உன் கூட இருக்கேன்? 3 லட்ச ரூபாய்க்கு பிளாட் தராங்க. எங்கடா? நம்ம மஞ்சு குரூப்ஸ்ல. மஞ்சு குரூப்ஸ் பிரசன்ஸ் கிரீன் ஸ்பாட், தாம்பரம் அடுத்த ஒரகடம். 3000 வீடுகள் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டில பிரீமியம் வில்லா பிளாட் 16 lakhs. பக்கத்து காம்பவுண்ட்ல அபார்ட்மெண்ட் பிரைஸ் 50 lakhs. நம்ம மஞ்சு குரூப்ஸ் கிரீன் ஸ்பாட்ல இண்டிபெண்டன்ட் வில்லா 29 lakhs. வெறும் 3 லட்சம் முன்பணத்துல தாம்பரம் ஒரகடத்துல சொந்த வீடா. ஸ்பாட் புக்கிங்ஸ் 8 grams gold free. For bookings call 666166. வீட்டோட இன்டீரியர்ஸ் மாத்தினாலே வீடு அழகாவும் காமிக்க பெருமையாவும் இருக்கும். சோ விசிட் பண்ணுங்க நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடக்கும் பர்னிச்சர் ஃபேர். நந்தம்பாக்கத்தில் வரும் அக்டோபர் 11 முதல் 14 வரை மட்டுமே. இந்த தீபாவளி மற்றும் ஆயுத பூஜை சீசன்ல உங்க வீட்டு இன்டீரியர்ஸ்க்கு ஒரு புது ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஹோம் பர்னிச்சர் ஃபேர் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும்போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ. கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல? மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர். ஃப்ரீக்கு ஃப்ரீ. எங்களை சுத்தி எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் எங்க ஸ்லீப் 0 டிஸ்டர்பன்ஸ்ல. ட்ரீம் அண்ட் ஸ்லீப் மேட்ரஸஸ். No mess, no fuss. Cut it, clip it, cook it. No mess, no fuss. Change it, clean it. No mess, no fuss. Vidium Vogue, maintenance-free, cool cooktops. Vidium for the joy of cooking. அனைவருக்கும் ட்ரீம் அண்ட் ஸ்லீப் மேட்ரஸின் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் அப்போ அதிரசம் செய்யணும்னா பச்சரிசியை இடிச்சு வெள்ளத்துல பாகு காய்ச்சி 3 நாள் ஊற வச்சு அதிரசம் செய்வோம்.
நீ எப்படி உடனே பண்ணிட்ட? ஆச்சி உடனடி அதிரசம் மாவு இருந்தா உடனே அதிரசம். ஆச்சி அதிரசம் மாவு எடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. குடும்பத்தோட காஞ்சிபுரம் போறோம். சொந்தமா இடம் வாங்க போறோம். நம்ம சாய் ஹவுசிங் சாய் கார்டன் புது ஏர்போர்ட்ல இருந்து 10 நிமிஷம் தாங்க. இந்த வாரமே புக் பண்ணா 25 கிராம் கோல்டும் ஃப்ரீ. Sai Housing and Properties in Sai Garden, Kanchipuram. Phase 1 sold out. Phase 2 grand launching. Villa plot 8,40,000. அழகிய தனி வீடுகள் 19 lakhs. வீடு வாங்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கார் ஃப்ரீ. ஆயுத பூஜை விஜயதசமி ஆஃபர். புது வீடு, புது கார், வேற லெவல். Call 61047777. வருமானம் இருக்கு, வருமானத்துக்கான முழு பேப்பர்ஸ் இல்ல. ஆனா இவங்கள மாதிரி நல்ல நோக்கம் இருக்கு. லோனுக்காக எங்களிடம் பாருங்கள், பேசலாம். பிரமல் ஃபைனான்ஸ். பக்கவாதம், மூளையில் இரத்த ஓட்ட பாதிப்பு. 6 மணி நேரத்திற்குள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாஞ்சிலிங்கம் பக்கவாதம் மற்றும் நரம்பியல் சிகிச்சை. வாஞ்சிலிங்கம், உங்கள் பக்கபலம். பூவிருந்தவல்லியில் சிலிண்டர் வெடித்து இந்த 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கீங்க. விபத்துக்கான காரணம் என்ன பரத்? பூவிருந்தவல்லி சக்தி நகரில் குமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வடமாநில தொழிலாளர்கள் வாடகை தங்கியிருந்திருக்கிறார்கள். அவரது வீட்டில்தான் இந்த சிலிண்டர் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்று மதியம் உணவு தயாரிப்பதற்காக எரிவாயுவை ஆன் செய்திருக்கிறார்கள். அப்போது அதிலிருந்து கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கிறது. அணைப்பதற்காக அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கிறார்கள். அப்போது பெருவிபத்தானது நடைபெற்றிருக்கிறது. அதுதான் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரானது பலத்த சத்தத்துடன் வெடித்து அங்கு இருக்கக்கூடிய மேற்கூரை வரை அதில் இருந்து விழுகிறது. இதில் அங்கு விளையாடி கொண்டிருந்த 2 சிறுவர்கள் உட்பட 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. எதிர் வீட்டை சேர்ந்த 2 அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 5 பேருக்கும் மொத்தமாக 7 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. 7 பேரும் உடனடியாக பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த 7 பேருக்கும் சிறு காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் அந்த தீ விபத்து நடைபெற்ற வீட்டில் விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் எப்படி வெடித்தது என்று அந்த வடமாநில தொழிலாளர்கள் அந்த சிலிண்டரை அஜாக்கிரதையாக கையாண்டிருக்கிறது இதற்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த வடமாநில தொழிலாளர்களும் அங்கிருந்து மாயமாகியிருக்கிறார்கள். எனவே அவர்களை தேடியும் காவல்துறை தேடி வருகிறார்கள். இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியானது பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது தற்போது. விவரங்களுக்கு நன்றி பரத். இன்றைய செய்திகள் அனைத்தையும் வழங்குவோர் போத்தே ஸ்வர்ணமஹால் 5-in-1 கலெக்ஷன்ஸ் மற்றும் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பாசமாய் நேசமாய் தீபாவளி கொண்டாட்டம். இணைந்து வழங்குவோர் ட்ரீம் அண்ட் ஸ்லீப் மேட்ரஸஸ் பை 1 get 1 ஆஃபர், விடியம் ஃபார் த ஜாய் ஆஃப் குக்கிங் வொர்க் V1, டார்லிங் ஃபர்னிச்சர் லோயஸ்ட் CMI ஆஃபர், ரியா சிமெண்ட்ஸ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் அமிர்தாஞ்சன் பேக் பெயிண்ட் ரோல் ஆன், வேட்டையன் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் மற்றும் மெய்யல் ஸ்பைசஸ் அண்ட் மசாலாஸ் தூய்மையின் அடையாளம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் கருத்தரித்தல் மையம் இப்பொழுது தமிழகம் எங்கும் VIP ஹேர் கலர் ஷாம்பு. இனி ஒவ்வொரு வீடும் KAH டைல்ஸ் வீடாகட்டும். பிரமல் பினான்ஸ் மற்றும் சுவைமணம் நிறைந்த அஜந்தா பாக்கு. வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம். கேரளாவில் பிரபல நடிகர்கள் இயக்குனர் மீது புகார் நடத்திய ரோபோ டாக்ஸிக்கு வரவேற்பு இல்லாததால் டெஸ்லா நிறுவன பங்குகள் ஒரே நாளில் 7.5% வரை சரிவை கண்டது. கலிபோர்னியாவில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் எலான் மஸ்க் ஸ்டியரிங் இல்லாத 2 இருக்கைகளுடன் கூடிய தானியங்கி காரை அறிமுகம் செய்திருந்தார்.
நவீன வசதியுடன் கவர்ச்சிகரமாக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த காரை 2026 அல்லது 2027 ஆண்டு உற்பத்தி செய்ய இருப்பதாக மஸ்க் கூறியிருந்தார். இந்த நிலையில் வாகன தயாரிப்புக்கான காலத்தை உறுதி செய்யாததுடன் விலை பற்றிய தகவலையும் மஸ்க் வெளியிடாததால் அதிருப்தி அடைந்த மின்சார கார் முதலீட்டாளர்கள் டெஸ்லா நிறுவனத்தில் முதலீடு செய்வதை தவிர்த்து கொண்டனர். இதனால் நேற்று ஒரே நாளில் டெஸ்லா நிறுவனத்தின் பங்கு மதிப்பு 3,36,000 கோடி ரூபாய் சரிவை சந்தித்தது. குலசேகரன்பட்டினம் தசரா விழாவின் கடைசி நாளில் வேடம் தரித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடனமாடியவாறு கோயிலுக்கு சென்றதால் விழா களை கட்டியது. பிரசித்தி பெற்ற குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா களை கட்டியது. கோயிலுக்கு வந்து காப்பு கட்டி சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற விரதமிருந்து பல்வேறு வேடமிட்டு காணிக்கை வசூல் செய்தனர். அதன்படி தசரா திருவிழாவின் கடைசி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குலசேகரன்பட்டினத்தில் குவிந்தனர். காளி, அம்மன், கருப்பசாமி, காவலர் போன்று பல்வேறு வேடமிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கோயிலுக்கு குவிந்ததால் தசரா திருவிழா களை கட்டியது. அம்மனுக்கு இதை மாதிரி காப்பு கட்டி வேஷம் போட்டு காணிக்கை எடுத்து இப்போ உண்டியலில் சேர்த்துட்டேன். எனக்கு அதுக்கு பிறகு உடம்பு சரியில்லாமல் வரல, அதனால இப்போ ஆயுசுக்கும் வேஷம் போட்டுன்னு நேர்ந்துருக்காங்க. இந்த ஆத்தா சக்தியால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் எல்லாம் சரியாயிருச்சு. கடைசி வரைக்கும் நல்லபடியாக எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி வராங்க. எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதை நினச்சி வந்திருக்கேன். எனக்கு பூர்ண குணமாயிருச்சு. 13 வயசில் ஆரம்பித்தேன், இப்போ 61 வயசு ஆகுது. இது வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த முத்தாரம் எனக்கு நல்ல பூர்ண குணத்தை தந்திருக்கா. பெண் பக்தர்களும் ஏராளமானோர் கோயிலுக்கு சென்று வேண்டுதல் நிறைவேற வழிபாடு நடத்தினர். காப்பு கட்டி ஊர் ஊராக சென்று வசூல் செய்த காணிக்கையை வேடமிட்ட பக்தர்கள் கோயிலில் செலுத்தினர். குலசேகரப்பட்டினத்தில் எங்கு பார்த்தாலும் பக்தர்களாக காட்சியளித்து தசரா விழா கோலாகலமாக நடைபெற்றது. முரசொலி செல்வம் மறையவில்லை, உதயசூரியனின் கதிராக ஒளி வீசி என்றும் வெளிச்சம் தருவார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்று தெரியாத நிலையில் முரசொலி செல்வம் எனும் கழகத்தின் கொள்கை செல்வத்தை, திராவிட இயக்கத்தின் படைக்கலனை இழந்துவிட்டோம் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கட்சி பணிகளிலும் முரசொலி பணியிலும் தாம் காட்டிய ஆர்வத்தை உணர்ந்து தமது விரல் பிடித்து வழிகாட்டிய முரசொலி செல்வம் எப்போதும் தமக்கு மூத்த அண்ணனாகவே இருந்தார் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தலைப்புச் செய்தி, தலையங்கம், துணை தலைப்புகள், சிறு தலைப்புகள், கருத்துப் படங்கள் உள்ளிட்டவற்றை எந்த அளவுக்கு வெளியிட வேண்டும், முதல் பக்கத்திற்கு உள்ள முக்கியத்துவம், ஒவ்வொருவர் பெயரையும் எப்படி வெளியிட வேண்டும் என ஏராளமான சவால்களை சொல்லிக் கொடுத்த ஆசான் முரசொலி செல்வம் என்று முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கட்சியும் முரசொலியும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட போதும் கலைஞரின் கட்டளைகளை நிறைவேற்றும் செயல் வீரராக இருந்தவர் செல்வம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சிலந்தி என்ற பெயரில் முரசொலியில் அவர் பின்னிய எழுத்து வலையில் சிக்காத அரசியல் எதிரிகள் இல்லை. அவரை இழந்து வாடிய போது துணை நின்று ஆறுதல் தெரிவித்த அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். செல்வத்தின் கொள்கை பேனா என்றும் முரசொலிக்கும் என்றும் அவர் ஊட்டிய லட்சிய உணர்வு நம்மை நெருக்கடிகளிலிருந்து மீட்டெடுத்து இயக்கும் என்றும் அக்கடிதத்தில் மு.க. ஸ்டாலின் பெருமை பாராட்டியுள்ளார். பிரிவினையை உதைக்கும் கட்சிக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று கூறுவது எந்த விதத்தில் சரி என்று RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவது தொடர்பாக RSS தலைவர் மோகன் பகவத் கூறிய கருத்துக்களுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காட்டமாக பதிலளித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறுவதாக மோகன் பகவத் குற்றம் சாட்டியிருந்தார். இந்துக்களுக்கு எதிரான அட்டூழியங்களை செய்வது வங்கதேசத்தில் தொடர்கதையாவதாகவும், எனவே இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் மோகன் பகவத் அழைப்பு விடுத்திருந்தார். அவருக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டுக்குள்ளேயே பிரிவினையை விதைக்கும் ஒரு கட்சிக்கு மோகன் பகவத் ஆதரவளிக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார்.
மோகன் பகவத் ஆதரிக்கும் அந்த கட்சி இந்திய அரசியல் அமைப்பை மாற்றும் பணியை தொடங்கியுள்ளது என்றும் இடஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்டும் வேலையை செய்கிறது என்றும் கார்கே சாடியுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் கட்சி நகர்ப்புற நக்சல்களால் கையகப்படுத்தப்பட்டுவிட்டது என்று பிரதமர் மோடி கூறியுள்ள கருத்துக்கு பதிலளித்த கார்கே, முற்போக்குவாதிகளை நகர்ப்புற நக்சல்கள் என்று அழைப்பது பிரதமர் மோடியின் வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜகவே ஒரு பயங்கரவாத கட்சி என்று குறிப்பிட்டுள்ள கார்கே, பட்டியல் சாதிகளைச் சேர்ந்தவர்களின் வாயில் சிறுநீர் கழிப்பது, பழங்குடிகளை பாலியல் வன்கொடுமை செய்வது போன்ற செயல்களை பாஜகவினர் செய்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மாணவர்கள் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ஆசிரியை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நைட்டி உடையில் மாணவர்கள் விடுதிக்குள் ஆசிரியை சென்றது ஏன்? சங்கரன் கோவிலில் மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ஆசிரியை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரை அனுமதித்த விடுதி வார்டனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். விடுதிக்குள் நடந்தது என்ன? தென்காசி மாவட்டம் திருவேங்கடன் அருகே சுவாமிநாதபுரத்தில் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விடுதியில் தங்கியுள்ளனர். விடுதிக்கு ராஜ்மோகன் என்பவர் வார்டனாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றும் சுப்புலட்சுமி என்பவர் மாணவர்கள் தங்கியுள்ள ஆண்கள் விடுதிக்குள் நைட்டி உடையில் சென்று வந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. மற்றொரு காட்சியில் புடவையுடன் விடுதிக்குள் சென்ற அவர் அங்குள்ள மாணவர்களை அதிகார தோனியில் கண்டிப்பதும் பதிவாகி இருந்தது. ஆசிரியையோடு வார்டன் ராஜ்மோகனும் உடன் இருந்தார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவியது. மாணவர்கள் தங்கியுள்ள விடுதியில் ஆசிரியை நைட்டியோடு எதற்காக சென்றார் என கேள்விகளும் எழத் தொடங்கின. இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நல அலுவலர் முத்துராமலிங்கம், சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் கவிதா ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் மற்றும் அங்கு பணியாற்றும் பணியாளர்களிடம் அவர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்தது ஆசிரியை சுப்புலட்சுமிதான் என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆட்சியர் நமல் கிஷோர் உத்தரவின் பேரில் விடுதியின் வார்டன் ராஜ்மோகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதோடு ஆசிரியை சுப்புலட்சுமியின் மீதும் அத்துமீறி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிக்குள் புகுந்து அதிகார தோணியில் மாணவர்களை தாக்கியதாக நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆசிரியை சுப்புலட்சுமி விடுதியில் மாணவர்கள் படிக்கின்றார்களா என அவர்கள் மீது அக்கறையினால் சென்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் ஆசிரியை விடுதிக்குள் சென்றதை வீடியோ எடுத்து அவற்றை சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர் யார் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி உலக செய்திகளை காணலாம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தாக்கிய மில்டன் புயலால் பாலம் உடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. புளோரிடாவை புரட்டி போட்ட புயலால் அலாஃபியா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் உடைந்தது. அங்குள்ள ரிவர் வியூ பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு இந்த பாதையை மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். தற்போது பாலம் உடைந்துள்ளதால் அவர்கள் வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாலத்தை விரைந்து சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போயிங் விமான தொழிற்சாலை பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான போயிங் நிறுவனத்தில் 1.5 லட்சம் பேர் வேலை பார்க்கின்றனர். இந்நிலையில் ஊதிய உயர்வு கோரி 33,000 பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக போயிங் நிறுவனத்தின் 737 மேக்ஸ், 767 மற்றும் 777 ஜெட் விமானங்களின் உற்பத்தி கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. இதனால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி செய்யும் விதமாக பணிநீக்கம் செய்ய உள்ளதாகவும் அதன்படி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருபவர்களில் 17,000 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாகவும் போயிங் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பிரான்சில் கொட்டிய கனமழையால் பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அந்நாட்டில் வெளுத்து வாங்கிய கனமழையால் செயின்ட் ஜெர்மன், சுர்மோரின், கவுண்ட்லி, பாண்ட், ஆக்ஸ்டாமன்ஸ் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திரும்பும் திசையெல்லாம் தண்ணீர் காடாக காட்சியளிப்பதால் மக்கள் வீடுகளின் மேல் தளங்களில் வசித்து வருகின்றனர். சாலைகள் மற்றும் தெருக்களில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகு மூலம் மீட்கப்பட்டனர். வடக்கு சிலியில் புகழ்பெற்ற தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள இகியூ என்ற பகுதியில் சான் பிரான்சிஸ்கோ தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளை மேற்கொண்டனர். இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல் வெளியாகவில்லை. சிலி நாட்டில் கட்டப்பட்ட முதல் கத்தோலிக்க தேவாலயம் மற்றும் அந்நாட்டின் மிக பழமையான கட்டடம் போன்ற பல வரலாற்று சிறப்புகளை கொண்ட தேவாலயமாக சான் பிரான்சிஸ்கோ இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் மைசூருவில் உலக புகழ்பெற்ற தசரா விழா 415வது ஆண்டாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. தங்க அம்பாரியில் சாமுண்டேஸ்வரி அம்மனை யானை சுமந்து செல்லும் ஜம்பு சவாரியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா திருவிழா மைசூரு அரண்மனையில் இந்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நடத்தப்படும் இந்த விழாவில் நாள்தோறும் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கர்நாடகத்தின் பண்பாட்டை விளக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. தசரா விழாவின் கடைசி நாளில் மைசூருவில் உள்ள சாமுண்டேஸ்வரி கோயிலில் இருந்து உற்சவர் சிலையை ஊர்வலமாக கொண்டு செல்லும் வீதி உலா நடைபெற்றது. ஊர்வலம் தொடங்கும் முன்பு கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களின் தனித்துவத்தை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. நடன கலைஞர்களின் பாரம்பரிய நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. காலாட்படை, குதிரைப்படை, ஆயுதப்படை, காவலர்களின் அணிவகுப்பு பொதுமக்களை ஈர்த்தன. இதைத் தொடர்ந்து சாமுண்டேஸ்வரி அம்மன் சிலையை 5வது ஆண்டாக அபிமன்யு என்ற யானை சுமந்து சென்றது. ஜம்பு சவாரி என்று அழைக்கப்படும் இந்த யானை சவாரியை முதலமைச்சர் சித்தராமையா